எனக்கு தெரியாது. அதுவும் அவர் வாழ்ற வாழ்க்கை மேல. இது வந்து ஒரு நாளோ 2 நாளோ எண்ணிக்கை. நிறைய அரசியல்வாதிகள் ஒரு 10 வருஷம் நல்ல வேலை பார்த்தாரு, சினிமால சொல்லுவான் அவர் நல்லா நடிச்சிட்டு இருந்தார், என்ன ஆச்சுன்னா நல்ல நடிக்க அருமையான நடிகர் ஆயிட்டுன்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் அழகாகணும் இல்லையா, அந்த பேலன்ஸ் பார்ப்போம். அது இப்பேற்பட்ட அசுர வளர்ச்சி அடுத்தது அவருக்கு எத்தனை தலைமுறை வேணும்னு தெரியாது. அப்ப இருந்த விஷயங்கள் தான் இப்ப இருந்து. ஸோ யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. உடனே நம்ம வந்து யாரையும் பார்த்து சொல்லிட முடியாது. அதை நம்ம பார்ப்போம், அதாவது அது கொடுப்போம். இல்லைன்னா கொடுத்த உடனே அவர் ஆயிட்டாருன்னு சொல்ல வேண்டான்ற நான். அது வந்து மாற்றம் ஒன்று மாறாதது மாதிரியோ ஒரு நதியோட ஜெர்னி மாதிரியும் தான். அது இன்னும் பல ஆகணும், அந்த பரிணாமங்கள் ஆகும். ஒரு நிமிஷம் மற்றவங்களையும் கேட்க விடணும். எது ஜனநாயகம்? நீ மோடி மாதிரி பேசிட்டு இருக்க, நீயே கேட்டுட்டு இருக்க. மன் கி பாத் எல்லாம் முடியாது. ஒரு நிமிஷம் இருச்சல்லாம் வரேன் இருடி இருச்சல்லாம். தமிழ்நாட்டுல தான் அனுப்பிச்சாச்சப்பா, இதெல்லாம் வாழ ஆடாது. மேலையும் மக்கள் அனுப்பிச்சுட்டாங்கிறாங்க, அனுப்புறாங்க, அனுப்பணும் நம்புறேன், ஆசைப்படுறேன். அனுப்புற மாதிரிதான் தெரியுது. ஏன்னா அரசியல்ல எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோத்து போகும். தோத்து போறதுக்கான எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டாங்க, முடியும் போதும்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்னியாகுமரி இருக்குன்னு தெரியும் எங்களுக்கு. விவேகானந்தர் இப்பதான் தெரியும் சார், அவர் வந்ததுக்கு அப்புறம். அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, அரகொண்டியா கேப் மாதிரி மாதிரி. நம்ம எதுக்கே அதெல்லாம். திரைத்துறையில 2 பேர் வந்திருக்கீங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த கலைஞருடைய வசனமாகட்டும் எல்லாத்தையும் ஈர்த்து வந்தது. இப்போ வந்து அந்த திரைத்துறையில வந்து அந்த மாதிரி ஒரு வெற்றிடம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து என்னதான் அதுக்கு ஒரு மாற்று வழி என்ன? ஏன்னா கலைஞருடைய வசனத்தை ஏற்படுத்தப்பட்ட அந்த பழைய படங்களை மீண்டும் ரீமேக் பண்ண போறீங்களா? ஏன்னா அது உயிரோட்டமா இருந்தது, நீங்க பார்த்து வந்து சொன்னீங்க. அதனால இப்ப எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண போறீங்க? இல்ல அதுதான் 2 பேர். ஏன்னா 2 பேர் நீங்க சொல்லியான ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல திரைத்துறை வசனம் இல்ல, அந்த மாதிரி கலைஞருடைய வசனம் இல்ல. எங்க நீ பேசுற நானும் இதுல டீம் தான். கலைஞருடைய வசனங்களுக்கு மாற்று வசனம் அப்படிங்கறதெல்லாம் யாருமே செய்ய முடியாது. அது ஒரு சகாப்தம் தான். அது அவரால் மட்டுமே தான் உண்டான அரசியல் சாதனை ஆகட்டும். ஸோ ஆனா அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது 2ஆம் கலைஞராக இன்று முதல்வர் வந்து செயல்பட்டு இருக்காரு. ஸோ அவருடைய அந்த வழிநடத்தல், அவருடைய நட்போட இன்னைக்கு திரைத்துறை முன்னேற்ற பாதையெல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா முந்தி இருந்த மாதிரி இல்லை, திரைத்துறை கலைத்துறை இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை நோக்கி நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வளர்ச்சியில இது மாதிரியான தமிழ் மாற்றங்களும் நடக்கும் நம்புவோம். இது கூட ஒரு ஆட்சி நல்ல திட்டங்களோட வந்திருக்கு. ஸ்டாலின் சார் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப வளர்ச்சி தெரியுது. அண்ட் அந்த துணிச்சலும் இருக்கு, யாரையும் எதிர்க்கிற பேசுற துணிச்சல் இருக்குல்ல, அதுதானே அது தமிழ்நாட்டோட குரல். அதுதான் நம்ம தமிழோட பண்பு, அடையாளம். அந்த அடையாளத்தை பிடிச்சி நிக்கிறார் இல்லையா, அதை உண்மையாவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன ஆகுதுன்னா, ஒரு முதல்வரே அப்படி நிற்கும் போது தான் ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா. நம்ம வீட்டுல தூங்கலாம், நம்ம பேசிட்டு இருக்கலாம், ஒருத்தர் இருக்காரு நமக்கு போராடுறது. அந்த விஷயத்துல நான் ஸ்டாலின் சாரையும் அண்ட் இந்த ஆட்சியும் ரொம்ப பாராட்டுறேன். எனக்கே நம்பிக்கை வருதுல்ல. நான் பெரிய ஆள் எங்காவது வந்தாலும் எனக்கு வீடு இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு நம்பிக்கையா இருக்கு. இதுக்குள்ள வந்து உடைய முடியல, என் செல்லத்தை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நாடு அப்படி இருக்கு. மிக்க நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. சார் பேசணும். இது ஒரு அற்புதமான கண்காட்சி. இந்த கண்காட்சியில் வந்து 140 படங்கள் இடம்பெற்றிருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஒரு கலைஞரோட வாழ்க்கை வரலாறு. நம்ம நடிகர் பா. விஜய் ரொம்ப அற்புதமாக பாடலோட கலைஞரோட வரலாறை இணைச்சிருக்காரு. அதே மாதிரி மணிவண்ணன் அவரோட எழுத்து இயக்கத்தில் ஒரு 10 நிமிடங்கள் ரொம்ப அழகான கலைஞரோட வாழ்க்கை வரலாறு கூடிய சுவாரஸ்யமாக பார்க்கக்கூடிய பாடல் காட்சிகளோடு இணைச்சிருக்காரு. இது இல்லாமல் 2 இடத்துல வந்து கலைஞர் நடுவயதோடு இருக்கிற இடத்துல அவரோட கவிதை, அந்த ஆற்றல், புலமை, தடையில்லாத கவிதை வர்ற ஒரு ஓலோகிராம் வச்சுருக்கோம். ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் 80 வயதுடைய கலைஞர் அவர் பேசுகிறாரு. மறைந்த பிறகு அவர் இந்த ஆட்சியை பற்றியும் முதல்வரை பற்றியும் பேசுகிற மாதிரி ஒரு ஓலோகிராம் வச்சுருக்கோம். இது இல்லாமல் இன்றைய நவீன தொழில்நுட்பத்தோட 3Dயோட ஒரு 10 நிமிஷம் கலைஞரை நேரில் காண்ற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாயிருக்கும். வர்ச்சுவல் கிரியாலிட்டியில் அதை ஒன்று பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நிஜமாக லைஃபாக கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குது.
இதில் ஒரு 140 படங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த வடிவமைப்புக்கு முழுவதுமாக